இப்போ ஐபிஎல் ஆக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு டீமாக வந்து யார் யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, யார் ரீட்டெயின்டு, இப்போ வந்து ஆக்ஷனில் யார் டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேகேஆர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரோஹித், நான் வந்து லிஸ்ட் ஆஃப் ரிலீஸ் அண்ட் ரீட்டெயின்டு படிக்கிறேன். அதுக்கப்புறம் யார் எடுப்பாங்கன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ ரிலீஸ் யாரெல்லாம்னு பார்த்தா, ஸோ டு எவ்ரி ஒன் சர்ப்ரைஸ் ஆண்ட்ரே ரசல் இஸ் பீன் ரிலீஸ். வெங்கடேஷ் ஐயர், மொயின் அலி, குவென்டன் டிகாக், ரேமனுல்லா குர்பாஸ், ஆண்ட்ரிக் நோக்கியா, ஸ்பென்சர் ஜான்சன், சேட்டன் சக்காரியா, லவ்லி சிசோடியா, அப்புறம் கடைசியாக மயங்க் மார்க்கண்டே ட்ரேடட் டு எம்ஐ. இப்போ ரீட்டைன் பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தா அஜிங்கிய ரஹானே, அங்கரீஷ் ரகுவன்ஷி, அனுகுல் ராய், ஹர்ஷித் ராணா, மணிஷ் பாண்டே, ராமன்தீப் சிங், ரிங்கு சிங், ரோமான் போவல், சுனில் நரேன், உம்ரான் மலிக், வைபவ் அரோரா அண்ட் வருண் சக்கரவர்த்தி. ஸோ இப்போ இவங்களுக்கு ரீட்டைன் பண்ணிக்கிறது 12 பிளேயர்ஸ் தான். ஸோ அதனால் அவைலபிள் ஸ்லாட்ஸ் 13, அதில் வந்து 6 ஓவர்சீஸ். ஸோ பர்ஸ் வந்து இவங்கள்ட்ட தான் ஹையஸ்ட் பர்ஸ் 64.3 crores. ஸோ இவங்க ரிலீஸை பற்றி என்ன நினைக்கிறது? ஸோ ஆப்வியஸ்லி ஒரு பிக் சேட் நியூஸ் என்னென்னா ரசல் ரிட்டையர் ஆகிட்டாரு. அண்ட் ஆனால் அது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஸ்ட்ராட்டஜி. ரசல் ரிட்டையர்மெண்ட்டை அவங்க வந்து ரிலீஸ் போது சொல்லாமல் எல்லா டீமும் ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணி 2 நாள் கழித்து சொன்னாங்க. திஸ் இஸ் பிகாஸ் தே ஹேட் தி மாஸ்டர் பிளான். அதாவது ரசல் ஆக்ஷனுக்கு வராருன்னு உடனே அதுக்காகனே பஸ்ஸை தேதிக்கணும்னு சொல்லிட்டு தேவையான பிளேயர்ஸையும் சில டீம் கழட்டி விட்டுச்சு. லைக் சிஎஸ்கேல மதீஷா பத்திரானா. ஸோ ரசலுக்காக அந்த பட்ஜெட்டை அவங்கள ஒதுக்கணும்னு அவங்க நினைச்ச மாதிரியே நிறைய பிளேயர்ஸ் விட வச்சாங்க. ஆக்ஷனில் விட்டதுக்கப்புறம் இல்லை ரசல் ரிட்டையர் ஆகிட்டு திருப்பி எங்களுக்கே கோச்சாக வரான்னு சொன்னாங்க. இட்ஸ் a சூப்பர் ஸ்ட்ராட்டஜி. நீ என்ன நினைக்கிறது? இந்த கூலியில் பவர் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி இங்கே பவர் கோச் அப்படின்னு சொல்லி ரசலை போட்டிருக்காங்க. ஸோ வந்து அங்கேயாச்சும் சத்யராஜ் ரஜினிகாந்த் சாரை வந்து 30 வருஷம் தான் ஆஃப்லைன் வச்சுன்னா நாங்கள் இங்கே பெர்மனெண்ட்டாக ஐபிஎல்லேருந்து ரசல் ஆஃப்லைன் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சேட் நியூஸ் ஃபார் ட்ரூ கேகேஆர் ஃபேன்ஸ் அண்டு ஐபிஎல் ஃபேன்ஸ்க்கே. ஏன்னா ரசல்ன்ற ஒரு லெஜண்ட். ஐபிஎல்னாலே ஞாபகம் வர்றது ரசலோட ஸ்ட்ரைக் ரேட் தான். அடிக்கடி அந்த காரை தூக்கிட்டு போயிடுவாரு. அப்படி இருக்குது. அப்படி இருந்த ஒரு பெரிய ஒரு லெஜண்ட் இப்போ ரிட்டையர் ஆயிருக்காரு. ஓகே, லெட்ஸ் கம் டு தி ஸ்குவாட் அனாலிசிஸ். இப்போதைக்கு அவங்க கிட்ட இருக்கிறது 12 பேர். அதை வச்சுக்கிட்டு அவங்களால ப்ராப்பர் 11 கூட ஃபார்ம் பண்ண முடியாது. பிகாஸ் அனுகுல் ராய் எல்லாம் வந்து அவங்களோட பேக்கப் ஆப்ஷன்ஸ்ல தான் ரீட்டைனே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற ஸ்குவாடை வச்சு அவங்களோட பாசிபிள் பிளேயிங் டீம் சொல்கிறேன் வித் பேக்கப்ஸ். ஸோ அவங்க வந்து எந்தெந்த ஸ்பாட்லாம் ஃபில் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ இது இப்போ அவங்களுக்கு ஓப்பனர்ஸ் யாருமே இல்லை. ஸோ ஐ திங்க் ரஹானே வில் ஓப்பன் த பேட். ஸோ அவர் கூட வந்து ஒரு ஃபாரின் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், இதுதான் அவங்க வந்து ரொம்ப காலமாக இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அகெயின் குவென்டன் டிகாக் போன பிளேஸில் வேறு ஏதாச்சும் ஒரு ஃபாரின் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். So with Rahane, the foreign wicketkeeper batsman will open. Maybe Johnny Bairstow கூட இருக்கலாம். ஸோ 3ல வந்து மணிஷ் பாண்டே. ஸோ இப்போ இதில் வந்து சுனில் நரேன் லாஸ்ட் இயரில் ஓப்பன் பண்ணிட்டு தான் இப்போ ஏன் ஓப்பன் பண்ண மாட்டேன்னு நிறைய பேருக்கு அந்த கேள்வி வரும். ஸோ அவர் ஒரு ஃபிங்கர் இன்ஜுரி கேரி பண்ணிட்டு தான் விளையாடிட்டு இருக்காரு. ஸோ அதனால அவர் பேட்டிங் விளையாட வர்றதில்லை. ஸோ அதனால ஹீ வில் பேட் அட் லோவர் ஆர்டர் தான். ரஹானே வில் ஓப்பன் த பேட்டிங் அலாங் வித் ஃபாரின் விக்கெட் கீப்பர். ஸோ அந்த ஃபாரின் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் வந்து நிறைய இருக்குது இந்த ஆப்ஷனில். ஸோ அது வந்து யாருக்கு வேணாலும் போகிறாங்க. ஒரு ஜேமி ஸ்மித், ஒரு இங்கிலாண்டில் நல்ல ப்ராமிசிங் பேட்டராக வந்துக்கிட்டு இருக்கு. ஜானி பேஸ்டோ லாஸ்ட் இயர் வந்து மும்பை அந்த கடைசியில் ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தா குவென்டன் டிகாக்கே கூட அவங்க திரும்ப போகலாம். ஏன்னா அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பெரிய பெர்ஃபார்மன்ஸஸ் இல்லை. பட் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நல்லா விளையாடிட்டு இருக்காரு. ஸோ மேபி தே கேன் அகெயின் கோ பேக் டு குவென்டன் டிகாக். இல்லைன்னா டீம் சைஃபர்ட் ஃபின் நல்ல அந்த மாதிரி டிஸ்ட்ரக்டிவ் ஓப்பனிங் பேட்டர்ஸ் கூட போகலாம். அதுக்கப்புறம் ஸோ 3ல ஒரு சாலிட் பிளேயர் மணிஷ் பாண்டேலாம் ஆட வாய்ப்பே இல்லை. அவர் எப்படியோ ஒரு பேக்கப் தான். அவரெல்லாம் ஆடினா கடைசி பிளேஸ் முடிக்க வேண்டியதான் திரும்ப கேகேஆர். மணிஷ் பாண்டேன்றது அந்த கன்சிஸ்டண்டாக 50s அதுவும் 130 ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிக்கிறவருங்க. 45 பால் 50 அடிச்சு வேஸ்ட்டு. இப்போ ஐபிஎல் ட்ரெண்டே மாறிட்டு இருக்கு. அதனால தான் சிஎஸ்கேவே வந்து நம்ம இல்லை டிஃபென்ஸ் ஆடுற பிளேயர்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணி ஃபுல்லாக ஹிட்டர்ஸ் மாறிட்டு இருக்கும்போது திரும்ப மணிஷ் பாண்டேக்கு போனால் லாஸ்ட் இயருக்கு ஸ்டோரி அகெயின் ரிட்டர்ன்ஸ்
அந்த ஒரு சாலிட் பிளேயர் கண்டிப்பா டீமுக்கு தேவை. ஆல்ரெடி ரஹானே இருக்கும்போது அந்த மனிஷ் பாண்டே ஸ்பாட் தேவையில்லாத. ரஹானே இப்ப பார்த்தோம்னா நிறைய ஒரு பெரிய அக்ரெசிவ் பிளேயர் ஆயிட்டாரு. அவர்கிட்ட போத் த கியர்ஸ் இருக்கு ஆனா மனிஷ் பாண்டே கிட்ட ஒன்லி கியர் அந்த டிஃபென்சிவ் கியர் தான் இருக்கு. ஸோ அவரால் வந்து இந்த டீமை கிராக் பண்ண வாய்ப்பே இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக அவங்க வேற ஆப்ஷன்ல வந்து வேற பிளேயர்ஸ். நீங்க லாஸ்ட் இயர் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், மும்பை கூட தோக்குற மாதிரி இருந்த போதெல்லாம் மனிஷ் பாண்டே தான் இம்பாக்ட் சப்ல வந்து அதை இழுத்து பிடிச்சி ஜெயிக்க வச்சாங்க. மனிஷ் பாண்டே ஆடினாலே தோக்குறது தான் கேட்கிறார், அது தெரிஞ்சதுதான். ஸோ அதனால அவர் பேக்கப்பாக தான் ரீட்டைன் பண்ணி, எப்படி அனுகுல் ராய் வந்து ஒரு பேக்கப் ஆகிடுமா அது மாதிரி திடீர்னு அவங்க மெயின் சாய்ஸ் 11 பிளேயர்ஸ் யாருக்கா இன்ஜுரி அப்படின்னா வேற வழி இல்லாமல் 11 ஆடுவாங்க. நான் வந்து ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றேன், தே ஷுட் பேட் மனிஷ் பாண்டே at 3 so that they can seal the playoff spot. மனிஷ் பாண்டேன்றது வந்து அந்த சாலிட் ரன் பேங்க். ஸோ அவர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருப்பார் எப்பவுமே. ஆரஞ்ச் கேப் லிஸ்ட்டில் அவர் எல்லா மேட்சஸும் ஆடினா கண்டிப்பாக அந்த ஆரஞ்ச் கேப் லிஸ்ட்டில் அவர் பேர் இருக்கும். அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக அந்த 130-135 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி கொடுக்கக்கூடியது. ஆனால் அண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இது டொமஸ்டிக்லலாம் 150+ ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டு இருக்காரு. ஸோ மனிஷ் பாண்டே would be best at number 3. மனிஷ் பாண்டே எல்லா மேட்ச் ஆடினா ஆரஞ்ச் கேப் ரேஸ்ல இருப்பாரு. டீம் பிளே ஆஃப் ரேஸ்ல இருக்குமா, அதுதானே மிகப்பெரிய கேள்வி. டீம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கூட முடிக்கலாம். ஸோ நம்பர் 4 ப்ராமிசிங் யங்ஸ்டர் ரகுவன்ஷி. ஸோ தே வில் பேட் ரிங்கு சிங் at 5. தென் 6 அந்த ஸ்பாட் காலியாக இருக்கு. மோஸ்ட் ப்ராபப்ளி கேமரான் கிரீன் அவங்க டார்கெட் பண்ணலாம். ஸோ தென் நம்பர் 7ல ராமன்தீப் சிங். அண்ட் தென் நம்பர் 8ல ஹர்ஷித் ராணா. 9 வருண் சக்கரவர்த்தி. 10 வைபவ் அரோரா. ஸோ அப்புறம் சுனில் நரேன் வந்து பேட்டிங் ஆடுறது கொஞ்சம் கஷ்டன்றதுனால இப்போதைக்கு 11ல் சொல்லியிருக்கோம். பட் ஸ்டில் ஹி இஸ் ஃபிட் பிஃபோர் தி ஐபிஎல் அவர் வந்து டாப்பில் வருவார். ஸோ அந்த 12th பிளேஸ்க்கு ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் கண்டிப்பாக போவாங்க. அது யாராக வேணா இருக்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி மதீஷ பதிரானாவை வந்து ரசல் வெளில வராதுன்றதை பார்த்துட்டு தான் சிஎஸ்கே கழட்டி விட்டாங்க. ஸோ இது வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி படி ரிலீஸ் ஆன ஒரு பிளேயர். ஸோ மதீஷ பதிரானா கூட எடுக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அவங்களுக்கு டெத் பவுலிங் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ இப்போ கேகேஆருக்குன்னு பார்த்தா ஒரு 4-5 ஸ்பாட் பிளேயிங் 11லேயே அவங்க ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. இந்த நம்பர் 3ல ஒரு பேட்டர் ஓப்பனிங் நம்பர் 3 மனிஷ் பாண்டே. அவங்க திரும்ப எனக்கு தெரிஞ்சு வெங்கடேஷ் ஐயர் போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து ஓவர் ப்ரைஸ் ஒரு 23 crores வச்சுருந்தாங்க. அதோட நிறைய ஓப்பனிங்னால வெங்கடேஷ் ஐயர் ரொம்ப ஜிக்ஸாக் பண்ணி மேலே கீழே ஆட வச்சனால அவர் சேர்ந்து பர்ஃபார்மன்ஸ் சரியாக வரல. ஸோ மேபி வாட் ஐ ஃபீல் இஸ் ஒரு ஃபாரின் ஓப்பனிங் விக்கெட் கீப்பர் அவங்க எடுப்பாங்க. ப்ளஸ் வெங்கடேஷ் ஐயர் at நம்பர் 3 அதுதான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. மனிஷ் பாண்டே at number 3. அதுக்கப்புறம் பெஸ்ட் ஃபார் கேகேஆர். அப்புறம் கீழே அந்த 6 or 7ல கேமரன் கிரீன் ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர் ரசலுக்கு அப்படியே ஒரு பேக்கப். அதே ரசல் போன பிளேஸை அவர் வந்து ஃபில் பண்ணுவார். ஏன்னா அதுக்கு தான் அவங்க அவ்வளோ பர்சன்ட் கேமரன் கிரீன் எவ்வளோ போனாலும் கண்டிப்பாக கேகேஆர் தான் எடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் ஸோ தேர்ட் ஃபாரினராக வந்து சுனில் நரேன். அண்ட் ஃபைனலாக வந்து ஒரு ஃபாரின் பாஸ்போர்ட். லாஸ்ட் இயர் வந்து நோக்கியா அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் ட்ரை பண்ணாங்க, அவங்களுக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இந்த ஆப்ஷனில் வேறு யாராவது அந்த மாதிரி பிளேயர்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்போ நிறைய அப்கமிங் ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறையா வந்துருக்காங்க. இப்போ நியூசிலாந்து வந்து ஜாக் ஃபோக்ஸ், அப்புறம் ஜேக்கப் டஃபி, மேட் ஹென்ரி. ஸோ இவங்கெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியன் பென் வாஷியஸ் குட் பி a குட் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க அது மாதிரி யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணுவாங்க. கேமரான் கிரீனுக்கு பேக்கப்பாக அவங்க ரீட்டைன் பண்ண ரோமான் போல வச்சுப்பாங்க. ஸோ அந்த ஃபாரின் ஆல்ரவுண்டர் பிளேஸில். ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு 11 ஃபார்ம் பண்ண அப்புறம் மித்தபடி இந்த பேக்கப் தான் நிறைய எடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து கேகேஆரோட நம்ம அனாலிசிஸ். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க ஆப்ஷன்ஸ் போகும் நம்ம எதிர்பார்க்கோம். ஸோ நான் வந்து மனிஷ் பாண்டே net 3ன்னு சொல்கிறேன், அவங்க வெங்கடேஷ் ஐயர் net 3ன்னு சொல்கிறாங்க. ஸோ யூ vote your thoughts in comment box. So see you in the next video. Signing off.